இவர் தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சிட்ருக்காரு. அதையும் மீறி இந்த மாதிரியான இடையூறுகளும் வந்துட்டு தான் இருக்குது. அதையும் கவனித்து அவர் திரும்ப போக சொன்னார். ஆனால் போகாமல் இன்னும் ஹெட்லைட் போட்டு இங்கிருந்து போகிற வாகனங்களுக்கு அவ்வளோ இடையூறாக அந்த வண்டி நின்றுட்டுருக்குது. இங்கேருந்து நேர்லேயே போய் பார்த்து தான் சொல்லணும் வேண்டிய மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த காரை தள்ளி விட்றதுக்காக உதவிக்கு வந்தேன். அதனால் சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்கேன். யூனிஃபார்ம் இல்லாமல் போய் நம்ம சொல்லி சிக்கல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. இவர் வந்து சமூக சேவையை தான் பண்ணிகிட்ருக்காரு, சீருடை இல்லாமல் இருக்கார். அதனால் இவருக்கும் பொறுப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அதுவும் இல்லாமல் அதிகாரம் எதுவும் இல்லை. மக்களுக்காக உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறத அவங்க கேட்பார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கார் இன்னுமே ஹெட்லைட் போட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. எப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரிலங்க. பாருங்கள் எத்தனை வண்டி வாகனம் போகுது, இன்னும் லைட் ஆன் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்குறாங்கன்னா பாருங்கள். டேங்கப்பா, பாருங்கள் எவ்வளோ இடையூறு. நான் நேரில் போகிறத தவிர வேறு வழி இல்லையா என்னன்னு தெரில. பார்க்கணும், இப்போ நேர்லேயே போய் கவரேஜ் எடுத்து நம்ம இதை ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லா பக்கம் போடணும் மாட்டிருக்குது. இல்லை காவல்துறையில் வந்து புகார் பண்ணணுமா, எந்த மனநிலையில் அவங்க நிற்கிறாங்கன்னே தெரில. நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதிமீறல் பண்ணுறவங்கள, வேறு ஏதாவது செய்கிறவங்கள போய் நம்ம ஏதாவது வீடியோ எடுத்தோ அவங்களுடைய நடவடிக்கை எதிராகவும் நம்ம செயல்பட்டால் நமக்கு வந்து உயிருக்கே அச்சுறுத்தல் ஆகும். எப்படி தான் இன்னும் நிற்கிறாரு ஒன்றும் புரியல. என்ன நோக்கத்தில் அந்த கார் ஹெட்லைட் போட்டு அப்படியே நிற்கிது ஒன்றும் புரியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ரொம்ப நேரம் ஓடுதேன்னு கட் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் எடுத்தேன். ஏன்னா இவர் போய் இங்கிருந்து லைட்டு கை காமிக்கிறாரு, நீங்கள் திரும்ப போங்க இதில் வரக்கூடாதுன்னு சொல்லி. அதான் நான் யாரும் பார்க்கலாம், லைட்டு வந்து கேமரா ஆன்லேயே தான் இருக்குங்க, பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. இவர் அதை நோக்கி போகிறாரு, லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு காரு. எவ்வளவு ஒரு கேர்லெஸ்ஸாக, சமூக அக்கறை இல்லாமல் அந்த வாகனத்தை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். யார் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இவர் பக்கத்தில் போகும்போது தான் திருப்புறாங்க. எப்படின்னு பாருங்களேன், கார் இப்போ தான் திருப்புறாங்க, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்புறாங்க. அதுவும் எவ்வளோ கேவலமான மனிதர்களாக இருக்காங்க பாருங்கள் சமுதாயத்தில்.